புதிய பாடத்திட்டத்தின்படி முழுமையான கவரேஜ் 10 ஆண்டுகளின் கேள்வித்தாளின் தொகுப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். சுரா டெக் கைட் புதிய பதிப்பு அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். Also available at Amazon and Flipkart. முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு இங்கே வருகிறார்கள். இதில் அம்பேத்கரோட இல்லத்திற்கு சென்றேன் என்று பதிவு செய்திருந்தார்கள். அந்த அம்பேத்கரின் இல்லம் பாரதிய ஜனதா கட்சியினால் வாங்கப்பட்டது. அது ஏலத்திற்கு மரியாதைக்குரிய அம்பேத்கர் அவர்கள் படிப்பதற்கு தங்கியிருந்த இல்லம் ஏலத்திற்கு வருகிறது என்பதை கேள்விப்பட்டு அம்பேத்கரை பற்றி புகழ் பாடுகிறோம் என்று சொல்பவர்கள் யாருமே கண்டுகொள்ளாத நிலையில் பாரதிய ஜனதா கட்சி ஏறக்குறைய 30 கோடி ரூபாய் செலவு செய்து என்றைக்குமே அம்பேத்கர் அவர்கள் நமக்கு வணக்கத்திற்குரியவர் என்பதும் உலக அரங்கில் அவர் புகழ் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காகவும் பாரதிய ஜனதா கட்சி அதை ஒரு மதிப்புமிக்க நிரந்தர ஆவண காப்பகமாக மாற்றி வைத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, அங்கே பெரியாரோட அம்பேத்கர் அவர்கள் இருக்கும் படத்தை பார்த்து மகிழ்ந்தேன் என்று சொல்கிறாரு. இவர்களாக இருந்தால் மாற்று கருத்து உள்ள தலைவர்களின் படத்தை எடுத்தே இருப்பாங்க. அதனால் முதலில் ஒரு பரந்த மனப்பான்மையோடு பாரதிய ஜனதா கட்சி நடந்து கொள்கிறது. எல்லா தலைவர்களுக்கும் மரியாதை கொடுக்கிறது என்பதை முதல்வர் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி முதல்வர் நான் முதலீடை பெற்று வருகிறேன் என்று சொல்கிறார்கள். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் உலக அரங்கில் சென்று பாரதத்தின் மதிப்பை உயர்த்தி வைத்திருப்பதனால்தான் இன்னைக்கு ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் போனால் கூட முதலீடை ஈர்க்க முடிகிறது என்றால் அதற்கு அடிப்படை காரணம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் என்பதை வலிமையாக இங்கே பதிவு செய்கிறேன். அதனால் பாரத பிரதமர் அவர்களுக்கு ஜிஎஸ்டிக்கு மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் நேற்று எல்லா மாநிலத்திற்கும் நன்றி கடிதம் போட்டிருக்கிறாங்க. ஆனால் இந்த மாநிலத்தில் உள்ள முதலமைச்சரோ கூட்டணி கட்சிகளோ மக்கள் பலனடைவார்கள், அதனால் ஒரு நன்றின்ற ஒரு வார்த்தை சொல்லலைன்னா மக்கள் பற்றிய சிந்தனையே இவங்களுக்கு இல்லை, அரசியல் சிந்தனை தான் இருக்கிறது என்பது. அது மட்டுமல்ல, நேற்று காங்கிரஸை சார்ந்தவர்கள் ஓட்டு திருடுவதற்கு எதிராக கூட்டம் நடத்துகிறாங்களா? எங்கே? தமிழ்நாட்டில். இன்னைக்கு 40க்கு 40 இவங்க ஜெயிச்சது ஓட்டு திருடியா அப்படின்றதுக்கு நான் கேள்வியை கேட்கிறேன். இங்கே தமிழ்நாட்டில் பீகாரில் நடக்கிறத பற்றி ஒரு கூட்டம் கூட்டுறாங்க. இன்னைக்கு நான் கேட்குறேன், நீங்கள் காந்தி பேரை எப்படி வச்சுருக்கீங்க? சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி, இப்போ காந்தி பேரை திருடுனீங்களா நீங்கள்? அதனால இன்னைக்கு ஓட்டு திருட்டை பற்றி தெளிவாக தேர்தல் கமிஷன் சொன்ன பிறகும் அது யாரும் வரல, அங்கே யாரும் அந்த கூட்டத்தை அட்டென்ட் பண்ணல, அது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டில் சரி 117 இடம் எங்களுக்கு வேணும்னு இன்னைக்கு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு ஸ்டாலின் என்ன சொல்கிறார்? உடனே எல்லாரும் போய் உங்கள் கூட்டணியில் குழப்பமான்னு கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க. அதனால பாஜக கூட்டணி பலமாக இருக்கிறது. 2026 நாங்கள் தான் வெற்றி பெறுவோம். வாக்களிக்கணும், எல்லாரும் ஒரு பெருமையாக அதை நம்ம சிந்திக்கணும். மரியாதைக்குரிய அண்ணன் சிபிஆர் அவர்கள் நாளைக்கு துணை குடியரசுத் தலைவராக தேர்தலுக்கு போட்டியிடும் பொழுது அவர் ஏற்கனவே வெற்றி பெறுவதற்கான அறுதி பெரும்பான்மையான எண்ணிக்கை இருக்கிறது. ஆனால் தமிழர்களின் எண்ணம் அவரோடு இருக்கிறதுன்னு இந்த உலகிற்கு பறைசாற்றணுமா இல்லையா? ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் எதிர்க்கட்சி வேட்பாளர் வெற்றி பெறப் போவதில்லை, ஆக நாங்கள் தமிழர்களோடு இருக்கிறோம் என்று ஒரு எண்ணத்தை கூட நீங்கள் தமிழருக்காக செய்யவில்லை என்றால் தமிழ் 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 என்று நீங்கள் பேசுவது அத்தனையும் வெளிவேஷம். தமிழருக்கு ஒரு உயர்வு வரும்பொழுது உங்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை, நீங்கள் பக்கா அரசியல் செய்கிறீர்கள். தமிழ் என்று நீங்கள் சொல்வதுதான் வேஷம் என்பதை நாளைய தினம் திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் கூட்டணி கட்சிகளும் பட்டவர்த்தனமாக உலகிற்கு சொல்லக்கூடிய நாளாக நான் பார்க்கிறேன். இல்லை, இப்போதைக்கு அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கிறது. உட்கட்சிக்குள் என்ன பிரச்சனை வந்தாலும் அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. 2026 தேர்தல் வரும்பொழுது எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். ஏனென்றால் எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கிறது. இன்று திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற பொறுப்பு எல்லாருக்கும் இருக்கிறது. அதனால் எல்லோருமே இணைந்து வருவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது.